அருள்மிகு நெல்லையப்பர் ஆவணி மூல திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக கருவூர சித்தருக்கு சுவாமி நெல்லையப்பர் காட்சி கொடுத்து சாப விமோசனம் பெறும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆவணி மூல திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 11 நாட்கள் நடைபெற்ற இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக கருவூர சித்தருக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுத்து சாப விமோசனம் பெறும் நிகழ்வு மானூர் அம்பலவாணர் திருக்கோவிலில் நடைபெற்றது. முன்னதாக நேற்று இரவு முன்தினம் இரவு கருவூர சித்தர் நெல்லையப்பர் கோவில் வாசலில் நின்று நெல்லையப்பா நெல்லையப்பா என கருவூர சித்தர் அழைக்க சித்தரின் பெருமையை உலகிற்கு எடுத்து காட்டுவதற்காக நெல்லையப்பர் செவிசாய்க்காமல் இருந்ததால் கோபமடைந்த சித்தர் ஈசன் இங்கு இல்லை எருக்கு எழுக என சாபம் கொடுத்துவிட்டு நெல்லையை அடுத்து மானூர் அம்பலவாண சுவாமி கோவிலுக்கு எழுந்தருளினார். ஆவணி மூலம் அன்று பேரொளியாய் நெல்லையப்பர் காட்சி கொடுக்க இதனால் மகிழ்ச்சி அடைந்த சித்தர் எனக்கு காட்சி கொடுத்த ஆவணி மூல திருநாள் அன்று ஒவ்வொரு வருடமும் காட்சி தர இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார். அதன்படி ஆவணி மூல திருநாளில் 11வது நாளாக நேற்று இரவு கருவூர சித்தர் அழைத்து வர சுவாமி சந்திரசேகரர் பவானி அம்பாள், பாண்டியராஜ சண்டிகேஸ்வரர், தாமிரபரணி அம்பாள், அகஸ்தியர், குங்குளிக்கலைய நாயனார் ஆகியோர் பல்லக்கில் நெல்லையப்பர் கோவிலில் இருந்து மானூர் அம்பலத்திற்கு எழுந்தருளினர். மானூர் அம்பலத்தெருவில் சுவாமி நெல்லையப்பர் கருவூர சித்தருக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்வும் தொடர்ந்து கோவிலில் அம்பலத்தில் அடிக்கு 1000 பொன் கொடுப்பதாக கூறி கருவூர சித்தரை திருநெல்வேலிக்கு அழைக்கும் திருவிளையாடல் ஓதுவார் மூர்த்திகளால் பாடப்பட்டது. நெல்லையப்பர் தரிசனம் பெற்ற கருவூர சித்தர் தன் சாபத்தை திரும்ப பெற்றுக் கொண்டார். இந்த திருவிழாவில் பக்தர்கள் குடும்பத்துடன் சுவாமி அம்பாள் கருவூர சித்தரை தரிசனம் செய்தனர்.